இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் ஈரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 624வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் தை தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த தைத்தமிழ் தொகுப்பில் இன்று அதீத சிந்தனை ஆபத்து, ஸ்டாப் ஓவர் திங்கிங் என்ற ஒரு அற்புதமான நூலின் சாராம்சத்தினை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். எப்பொழுதும் எளிமையான வார்த்தைகள் வாயிலாக நிறைவான கருத்துக்களை நமக்கு வழங்குவதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் தமது வாழ்வியல் வழித்தடத்திலும் தாம் வாசித்த நிறைய நிறைய புத்தகத்தின் அனுபவங்களை தமது வாழ்வியலோடு கோர்த்து அதன் வாயிலாக கிடைத்த அனுபவங்களையும் அனுபவ செறிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். மாதம் ஒரு முறை ஏதேனும் ஒரு புத்தகத்தை என்றில்லாமல் சிறப்பான தமது வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களை தேடி அதை வாசித்து அதை தமது வாழ்வியலிலும் கடைபிடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பேரன்பு நிறைந்தவராக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இந்த மாதம் இந்த புத்தகத்தை நம்மிடையே பரிசளிக்க நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் என்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அதீத சிந்தனை ஆபத்து என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிந்திப்போம், செழுமைப்படுத்துவோம், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. ஸோ குட் மார்னிங் சார் எல்லாருக்கும். ஸோ மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற புக்கு பற்றி என்னன்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ நிக் ட்ரென்டன் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதின புக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு தான். இந்த புக்கோட ஒரு லோகோவே பார்த்தோம்னா ஒரு 23 டெக்னிக், நம்மளோட ஓவர் திங்கிங் அதீத சிந்தனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 23 டெக்னிக் இருக்கும் இந்த புக்கில். ஒரு 3-4 மணி நேரத்திலே படிச்சிடலாம், ஒரு 4-5 நாள்லேயே படிச்சிடலாம். அந்த அளவுக்கான ஒரு புக்கு தான். பட்டு நான் இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பலமுறை இதில் சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் பற்றி ஒரு 3 புக்கு படிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் 30 புக்கு படித்தா கூட புதுசாக ஒன்றும் நிறைய ரொம்ப ரேர் தான் புதுசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னாலேயும் நிறைய பழைய புக்கு நான் இதே தளத்தில் பேசின பல பழைய புக்கோட என்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போ இருந்துட்டு சரி,
ஏற்கனவே கனெக்ட் பண்ண விஷயத்தோட இந்த புக்க கொஞ்சம் கலந்து சொல்லலாம். ஸோ, அதனால ஏற்கனவே நான் பேசின ஒரு லைக் லாஸ்ட் டைம் அமோர் ஃபேட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசினோம். ஸோ, அதோடவும் நெறைய கனெக்ட் ஆனது. அதனால திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அது கொஞ்சம் கூட பெட்டரா. ஸோ, பேசிக்கலி என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இந்த ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம புதுசா எதுவும் ஒரு 23 டெக்னிக்கோ, ஒரு 50 டெக்னிக்கோ நம்ம புதுசா ஒண்ணும் தேடி போ வேண்டியதில்ல. நம்மளோட வாழ்க்கையில நம்ம பலமுறை நம்ம பல யூஸ் பண்ணியிருக்கோம். அத கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி ஒன்ஸ் அகைன் நம்ம கொஞ்சம் அத ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா, அதாவது அத இன்சிஸ்ட் பண்ணோம்னா அந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்க கொஞ்சம் கூட நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இது ஒரு புதுசா ஒரு விஷயமா தெரியாம நமக்கு ஏற்கனவே, "ஓ! அட இத நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோமே! இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். இந்த டெக்னிக்ல." அப்படிங்கிற மாரி ஒரு கிளாரிட்டி குடுக்குற மாரி தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பார்த்தேன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஓவர் திங்கிங்னா என்னன்ட்டு ப்ராப்பரா தெரிஞ்சா தான் இந்த ஸ்டாப் ஓவர் திங்கிங் உள்ள போக முடியும். ஸோ ஓவர் திங்கிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ நம்மளோட மூளை இருந்துட்டு அதான் இந்த இந்த புக்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி உருவாக்கியிருக்குன்னா, இட் இஸ் அ சர்வைவல் ஆர்கன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் சர்வைவல் ஆர்கன்னா, நம்ம மூளை எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போது, அந்த ப்ராப்ளத்த நான் இருந்துட்டு அவாய்ட் பண்ண போறேன். இல்லன்னா அதிலிருந்து நான் தப்பிக்க போறேன். அப்படிங்கிற மாரியே தான் மூளை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அது நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக உருவாக்குன ஒரு ஆர்கன் கிடையாது நம்ம பாடியில. நம்மள எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா, காஷியஸா, ஜாக்கிரதையா வச்சுக்கிற ஒரு ஆர்கன். ஸோ, இது இந்த அந்த ஒரு இதனால உருவாக்குன இந்த மூளை என்ன ஆகுதுன்னா, எத பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம். ஒரு ஃப்ரெண்ட் நம்மகிட்ட சரியா பேசலன்னா, "ஏன் அவன் சரியா பேசல? நேத்து அப்படி பேசிட்டோமே அப்படியா இருக்குமோ?" அந்த மாரி ஒரு திங்கிங் வருது பார்த்தீங்களா? அந்த மாரி திங்கிங் அந்த செயின் ஆஃப் திங்கிங்ன்றது ஆட் பண்ணிக்கிட்டே போகும். மூளையோட பேசிக் வொர்க் இதுதான். இது எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல்ல சாதாரண ஒரு பேரர்ல இருந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் வரைக்கும் இந்த மூளை இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ, அத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ, இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஓவர் திங்கிங் போறதுக்கு முன்னாடி. பட் நான் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் பின்னாடி சொல்றேன். பட் இந்த ஓவர் திங்கிங் நான் ஸ்டாப் பண்ணேன்னா, இந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். இந்த மூளைங்கிறது இப்படி தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ, இதுக்கு அந்த செயின் ஆஃப் திங்கிங் சொல்றேன்ல. ஓவர் திங்கிங்ன்றது அந்த செயின் ஆஃப் திங்கிங். அதாவது நடக்க போகாத ஒரு விஷயமா இருக்கலாம். நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குமோ, இல்ல நடக்க போகுதோங்கிற பயத்துல, நமக்கு பல திங்கிங்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறதுனால, ஒரு பெரிய திங்கிங் நம்ம முன்னாடி உருவாகும். அததான் ஓவர் திங்கிங்ன்னு சொல்றோம். இது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ, இந்த பாயிண்ட்ட நான் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ, இது ஏன் நடக்குது அப்டின்ட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ரொம்ப சிம்பிளா தேர் இஸ் சம்திங் கால்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிஸ்டம் இருந்துட்டு, இதுதான் ஆதி காலத்துல நம்ம இந்த குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு சொன்னான் பார்த்தீங்களா? அந்த டயத்துல நம்ம பிரெயின்ல இருந்த ஒரு சிஸ்டம் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் ஆல்வேஸ் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. காட்டுக்குள்ள மனுஷன் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான்? ஸோ ஒரு குகைக்குள்ள இருந்தான்னா திடீர்னு ஒரு புலி வந்துரும், சிங்கம் வந்துரும் அப்படின்னு ஒரு பயத்தோடவே வாழ்ந்துகிட்டு, சின்ன சின்ன சத்தத்துக்கெல்லாம் பயந்துகிட்டே இருப்பார்ல. ஸோ அந்த மாரி இந்த சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட்டு பிரெயினுக்குள்ள உருவாக்குனது. ஸோ டெஃபினெட்லி அந்த வேலைய ரொம்ப அதிகமா பண்ணும். பட் நம்ம கொஞ்சம் நாகரிகம் வரும்போது, கொஞ்சம் நாள் கழிஞ்சு பீப்பிள் எல்லாம் நெறைய புது புது விஷயங்கள யோசிக்கும்போது, நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிஸ்டம் வந்திருக்கு பிரெயினுக்குள்ள. இந்த சிஸ்டத்த என்ன சொல்றாங்கன்னா, ரேஷனல் பிரெயினிங் அப்படிங்கிறாங்க. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா, யோசிக்க ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் ஒரு குகைக்குள்ள இருக்கேன். சிங்கம் வந்துருமோ அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிக்க ஆரம்பிக்கும். இல்ல கடந்த 10 வருஷமா சிங்கம் இந்த சைடு வரவே இல்ல. ஸோ மேபி சிங்கம் அங்க வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அது அந்த சைடுல இருக்கும். நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்ல. இந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ குடுக்குறது தான் இந்த நியோ கார்டெக்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த 2 சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த ஓவர் திங்கிங்க்கு நம்ம மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த நியோ கார்டெக்ஸ கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அத அந்த 23 டெக்னிக்ல ஆட் பண்ணியிருக்காங்க அது அங்கங்க. ஸோ, அ இப்ப இருந்துட்டு இந்த ஓவர் திங்கிங்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓவர் திங்கிங்னா என்ன? பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணும்? எந்த பார்ட் பிரெயின்ல ஓவர் திங்கிங்க்கு ரீசன்? எந்த பார்ட்ட நம்ம டெவலப் பண்ணோம்னா, ஓவர் திங்கிங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த 23 டெக்னிக்ல என்னால ஒரு 2ஆ பிரிக்க முடிஞ்சது. ஓவர் திங்கிங்க்கு இன்டர்னல் ரீசன்ஸ்னும் இருக்கு. எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். இன்டர்னல் ரீசன்ஸ்னா என்னன்னா, நமக்குள்ள வர ஓவர் திங்கிங்க எப்படி நம்ம இருந்துட்டு அவாய்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி. எக்ஸ்டர்னல் ரீசன் நமக்கு வெளியில இருக்க கண்ட்ரோல்ல எந்த மாரி ஒரு ஓவர் திங்கிங் வரும்? அத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி பிரிச்சு சொல்லலாம்னு நெனச்சேங்க. ஸோ, இன்டர்னல் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
மெட்டா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. மெட்டா அவேர்னஸ்ன்றது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்ப மெடிடேஷன் பண்றீங்க. ஒரு ஐடியா இருக்கும். ஒரு ரிதம் இருக்கும். அந்த எக்ஸேல் அண்ட் இன்னேலுக்கு நடுவுல ஒரு ரிதம் இருக்கும். நான் ஒரு 5 செகண்ட் இன்னேல் பண்ண போறேன். ஒரு 3 செகண்ட் ஹோல்டு பண்ண போறேன். அடுத்து ஒரு 7 செகண்டோ, 8 செகண்டோ எக்ஸேல் பண்ண போறேன். இந்த ஒரு ரிதத்துல பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு 10 முறை பண்ணதுமே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த டைமோ இல்ல அந்த பிரீத்திங்கோ நம்மளால ஃபோக்கஸ் பண்ணாம போக முடியும். ஸோ, அப்படி இல்லன்னா ஒரு புக் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 2, 3 பேஜ் புக் படிச்சிருப்போம். நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கிறேன்ட்டு. ஆட்டோமேட்டிக்கா 4வது பேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த புக் இருந்துட்டு அந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த புக்ல இருந்து உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும். ஸோ, போயிட்டு மறுபடியும் ஞாபகம் வருதுல்ல. மறுபடியும் 1 நிமிஷமோ இல்ல ஒரு 2 பேரா படிச்சதுமே டக்குன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐய்யய்யோ! புக் படிச்சோம், ஃபோக்கஸ்டா இருக்கும்னு நெனச்சோம், வெளில போயிட்டோன்ட்டு. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் பேரு தான் மெட்டா அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு ஃபோக்கஸ்டா ட்ரை பண்றீங்க. திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க. அந்த திரும்பி வருது இல்லைங்களா? அந்த அவேர்னஸ். அத மெட்டா அவேர்னஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ, இந்த மெட்டா அவேர்னஸ உங்களுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ, சில பேருக்கு 10 நிமிஷம் கூட ஆகலாம். ஐயோ! நான் இந்த பண்ணிட்டு இருந்த வேலையிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு ரியலைஸ் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகலாம். சில பேரு 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சுருவாங்க. உடனே அவங்க மறுபடியும் திரும்பி ஃபோக்கஸ்டா வருவாங்க. இந்த மெட்டா அவேர்னஸ் கேப்ப எவ்வளோ கம்மியா உங்களால குறைக்க முடியுதோ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ, அந்த மெட்டா அவேர்னஸ எப்படி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கொஞ்சம் பிராக்டிகலான டிப்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு. ஸோ அகைன் மெடிடேஷன் தான். மெடிடேஷன்னா அகைன் நம்ம ஏற்கனவே நெறைய பேசியிருக்கோம் இதுல. ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டோ, இல்ல ஒரு தரையில உட்காந்துக்கிட்டோ பண்றது மட்டுமே மெடிடேஷன் கிடையாது. இப்ப மாடர்ன் வேர்ல்ட்ல நீங்க ஒரு அவேர்னஸோட என்ன பண்ணாலும் மெடிடேஷன் தான். ஸோ நடந்துட்டு இருக்கீங்க. நடந்துட்டு இருக்கும்போதே இப்ப வாக்கிங் மெடிடேஷன்னு கூட ஆல்ரெடி இத பத்தியும் சொல்லியிருக்கோம். ஸோ வாக்கிங் மெடிடேஷன்னு சொல்லிட்டு கூட நடந்துட்டு இருக்கும்போதே உங்களால உங்களோட பிரீத்திங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நடக்க முடியுதுன்னா, அது மெடிடேஷன். ஸோ இந்த காலையில 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் மட்டும் தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். மத்த டைம் எல்லாம் எனக்கு மெடிடேஷனுக்கு டைம் இல்லன்னு நெனைக்கிறதே ஒரு மிகப்பெரிய அ முட்டாள்தனம்னு சொல்லலாம். ஓப்பனா ரொம்ப ப்ரூட்டலா சொல்லணும்னா. பட் இப்ப இருக்கிற நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிகாஸ் ஆதி காலத்துல இந்த மெடிடேஷன் பத்தி இருந்தப்போ ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. சேலரியும் கம்மி, ஒர்க் லோடும் கம்மி. அதனால அன்னைக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ காலையில பண்ற 15 மினிட்ஸ் மெடிடேஷனோ, 30 மினிட்ஸ் மெடிடேஷனோ அது போதுமானதா இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு, ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு இருந்துட்டு அது பத்தாது. ஸோ இந்த மெடிடேஷன்ங்கிறது த்ரூ அவுட் த டே வென்எவர் யூ ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் நான் வேற ஒரு புக்ல கூட படிச்சேன். பெஸ்ட் வே ஆஃப் மெடிடேட்டிங் இன் த வேர்ல்டு எப்படின்னு கேட்டோம்னா, உங்களால ஒரு ஏர்போர்ட்லயோ, இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, பஸ் ஸ்டாண்ட்லயோ பஸ்ஸோ, ஃப்ளைட்டோ லேட் ஆயிடுச்சு. அடுத்து 1 1/2 மணி நேரம் நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கணும். அப்படின்னும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பார்த்தீங்களா? ச்சே! எனக்கு என்னடா பண்ண போறேன் அடுத்த 1 1/2 மணி நேரம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல. பட் நான் எப்படி காத்திருக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது பார்த்தீங்களா? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு பதிலு, "ஏய் 1 1/2 மணி நேரம் நான் ஜாலியா மெடிடேட் பண்ணலாம். இல்ல என்னால உட்காந்துட்டு பொறுமையா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க முடியுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்ததுன்னா, அதுதான் பெர்ஃபெக்ட் மெடிடேஷன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நான் பர்சனலா எடுத்துக்கிட்ட கோல், அந்த மாரி எங்கேயாவது ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா, நான் டென்ஷன் ஆகக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு இருந்துட்டு இந்த சின்ன 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 மெடிடேஷன்ஸ் இருந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த மெடிடேஷன் நம்ம இவ்வளோ பேசுறோம். ஸோ இவ்வளோ சொன்னேன் நானு. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்னதா இது பண்ணணும்னா டெய்லியும் என்ன பண்ணலான்னா, 1 இருந்துட்டு அந்த பிரீத்திங் ஃபோக்கஸ் எல்லாருமே பண்றது. 2வது பாடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டெக்னிக் சொல்றாங்க. ஸோ அகைன் சென்சேஷன்ஸ் ஒரு பாடியோட பார்ட் ஒரு சென்சேஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது உட்காந்துருக்கும் போதோ வெயிட் பண்ணும்போதோ நீங்க திங்க் பண்ணலாம். இப்போ என் பாதம் எப்படி ஃபீல் பண்றேன், நீ எப்படி இருக்கு, இடுப்பு எப்படி இருக்கு, வயிறு, நெஞ்சு அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 3வதா சரவுண்டிங் நோட்டீஸ். ரொம்ப ஃபோக்கஸ்டா சரவுண்டிங் மட்டுமே நோட்டீஸ் பண்றது. என்னை சுத்தி என்னென்ன சத்தங்கள் வருது, எந்த மாரி ஸ்மெல் இருக்கு, ஸோ என்னென்ன கலர் இருக்கு, ஸோ இந்த மாரிலாம் நோட்டீஸ் பண்றது கூட ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இன்ஃபாக்ட் இந்த புக்ல அவர் இதுக்கு சொல்லியிருக்க பேரு 5, 4, 3, 2, 1ன்னு சொல்லிட்டு. யாராவது அந்த புக்க படிச்சிருந்தீங்கன்னா, அந்த 5, 4, 3, 2, 1 டெக்னிக் தான் நான் ரெகுலரா என்ன பண்றேனோ, இல்ல இன்னும் கூட எது பெட்டரா பண்ண முடியுமோ அப்படிங்கிற மெசேஜ் இங்க நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 5, 4, 3, 2, 1ன்னு அவர் சொல்றது என்னன்னா 5 விஷயங்கள பாருங்க. அதாவது 5 விதமான விஷயங்கள் பாருங்க. 4 விதமான விஷயங்கள தொட்டு பாருங்க. ஒரு சாஃப்ட்டா, ஹார்டா இருக்கிற மாரி உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள. 3 விஷயங்கள ஸ்மெல் பண்ணி பாருங்க. 2 விஷயங்கள ஆ
1 இருந்துட்டு கடைசியில சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு 5, 4, 3, 2, 1ன்ட்டு ஒரு டெக்னிக் பத்தி பேசியிருப்பாரு. அத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, நான் என்னோட லைஃப்ல சரவுண்டிங் நோட்டீஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ சம்திங் ரிலேட்டட் டூ தட் அப்டின்ட்டு. ஆல்ரெடி இங்க பேசுனதுனால அத மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மெட்டா அவேர்னஸ கொண்டு வரதுக்காக தான் இந்த 3 டெக்னிக்குமே சொன்னேனே. ஸோ அடுத்தது என்னன்னா, 1 இருந்துட்டு என்னால ஒரு பிரச்சனைய அவாய்ட் பண்ண முடியும்னா, அவாய்ட் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வேர்ல்டுல 90% ஆஃப் பிரச்சனைய நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம ஒய்ஃப் கிட்ட வர ப்ராப்ளமோ, குழந்தைங்கிட்ட வர ப்ராப்ளமோ, இல்ல ஜாப்ல வர ப்ராப்ளத்தையோ நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டெக்னிக்லாம். சரி அவாய்ட் பண்ண முடியல. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத இருந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ இன்ஃபாக்ட் இவர் இது 4A டெக்னிக். அவாய்ட், அக்செப்ட், அ ஆம் அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட் அண்ட் அடாப்ட் அப்படிங்கிற மாரி கொண்டு போவாரு. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா, ஒண்ணு அவாய்ட் பண்றது இந்த மெடிடேஷன் மூலமா உங்கள வந்துட்டு வெளில வரலாம். அப்படி இல்லன்னா, முடியலையா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனைய என்னால என்ன நான் ட்ரை பண்ணாலும் அவாய்ட் பண்ண போறதில்ல. ஸோ இத இருந்துட்டு நான் டெஃபினெட்லி அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அக்செப்டன்ஸ்ன்றது என்னன்னா, ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கால் வருதுங்க. ஜஸ்ட் சாரி. சார் பிரிட்டோ சார் கேட்குறேனா? தெளிவா இருக்குங்க அசோக். ஓகே. தொடரலாம். நன்றி. யாஹ்! தேங்க் யூ. ஸோ 2வது இருந்துட்டு அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் பத்தி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா நான், இந்த புக்ல இருந்து கூட மறுபடியும் 2 விஷயங்கள அக்செப்ட் பண்ணணும். 1 இருந்துட்டு டெஃபினெட்லி அ அ இந்த லைஃப் இப்படி தான் இருக்க போது. இந்த பிரச்சனைய என்னால என்னோட கண்ட்ரோலுக்கு மீறிய ஒரு விஷயம். இது இருந்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோட சண்ட போட்டேன்னா, என் லைஃப் இன்னும் பேடா தான் போகப்போது. ஸோ, அதனால நான் இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணியே ஆவணும். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய கொண்டு வரணும். இது ஒரு பெரிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, என்ன சொல்றது? ஏதோ நம்மளோட ஃபேமிலில ஒரு இழப்பு, இல்லன்னா ஒரு ஜாப் லாஸ் அந்த மாரி விஷயத்துக்கு நீங்க இத ட்ரை பண்ணீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா இருக்காது. பட் இதுக்கு நம்ம மைண்ட இருந்துட்டு எப்படி டெவலப் பண்ணலாம்னா, அகைன் இந்த வெயிட்டிங் டெக்னிக் இல்லனா ஆல்ரெடி நான் இது பேசியிருக்கேன். நெறைய பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க லாஸ்ட் டைம் பேசும்போது. இந்த டிராஃபிக்ல நம்ம இருந்துட்டு மாட்டிக்கிட்டோம். டெஃபினெட்லி டிராஃபிக்ல இருக்கும்போது நம்மகிட்ட ஃப்ளையிங் காரோ, ஃப்ளையிங் பைக்கோ கிடைக்க போறதில்ல. ஸோ அந்த டயத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறத விட பெஸ்ட்டு, ஓகே இத நான் அக்செப்ட் பண்ணியே ஆவணும். இந்த டயத்துல என்னால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும்? ஒரு நல்ல விஷயத்த கேட்கலாம். இல்ல ஒரு அ முடிஞ்சா ஒரு பேச முடியும்னா யார்கிட்டயாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லன்னா யார்கிட்டயாவது பேசணும்னு நெனச்ச வேலைய முடிக்கலாம். அந்த டயத்துல நம்மள எப்படி புரொடக்டிவா வச்சுக்கிறது? அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அத இருந்துட்டு பெட்டரா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபாக்ட் லைஃபோட ரியாலிட்டீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி கொண்டு போவாரு இதுல. வேற வழியே இல்ல. அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு. 3வதா சொல்லணும்னு நெனச்சது, ஃபோக்கஸ் திங்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதேதான். அதையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு இவரு. அ 2 விஷயம் இருக்கு. சில விஷயங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். சில விஷயங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் ரிலேட்டட் டூ அக்செப்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கணும். இந்த விஷயத்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். இத நான் விட்டுற போறேன். இல்லன்னா கண்ட்ரோல் இல்லாத விஷயத்திலயும் டெஃபினெட்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த விஷயங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. அப்படின்ற மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது பெஸ்ட்டா பண்ணதுக்கு அகைன் இது இருந்துட்டு புக்ல இருந்து எடுத்த விஷயம் என்னன்னா, ஜர்னலிங் பண்ண சொல்றாரு. அவரு நெறைய கிராட்டிட்யூட் ஜர்னல், எமோஷனல் ரிலீஸ் ஜர்னல்னு ஒரு 4, 5 ஜர்னல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நான் பண்ற ஒரு 3 ஜர்னல ஜஸ்ட் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே விஷயத்த தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒரு பேர்லன்ட்டு. ஒரு 3 ஜர்னல் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. 1 இருந்துட்டு என்னன்னா, காலையில எழுந்ததுமே, இன்னைக்கு இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போது? அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஜர்னல் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? அந்த ப்ராப்ளம் வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? எப்படி பிஹேவ் பண்ண போறேன்? அப்படிங்கிற மாரி ஒரு ஜர்னல் எழுதலாம் நாம. லைக் நமக்கு எல்லாருக்குமே சில வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் நமக்கு ரிமைண்ட் பண்றது மாரி யூஸ் பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு இருந்துட்டு இந்த நாள் கொஞ்சம் கடினமானதா தான் இருக்க போது. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போது. நான் என்ன சொல்றது? ரொம்ப அரகன்ட்டான பீப்பிள தான் மீட் பண்ண போறேன். பட் ஸ்டில் என்னால இந்த இஷ்யூலாம் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாரி இந்த ஜர்னல் எழுதும்போது அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம்ல, கம்பேஷன், எம்பத்தி அதுவும் கொஞ்சம் டெவலப் பண்ற மாரி எழுதணும். எல்லாருக்குமே அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த இஷ்யூக்காக அவங்களும் முன்ன மாரி தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீ எப்படி உன்னோட இஷ்யூக்காக ஸ்ட்ரகிள் பண்றியோ, அதே மாரி அவங்களும் அவங்களோட இஷ்யூ உனக்கு கிளியரா தெரியாது. அதனால அவங்க டெஃபினெட்லி ஆ அதையும் நம்ம இருந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆவணும். அப்படிங்கிற மாரி ஒரு 20, 25 பாயிண்ட் எழுதி பழகுனோம்னா,
கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். இது கேட்கறதுக்கு ரொம்ப பிலாசபிக்கலா தெரியும். ஆக்சுவலி சொல்லப்போனா இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்‌க்கு ஒரே ஒரு வே அவுட் என்னன்னா, அந்த ஒரு பிலாசபிக்குள்ள ப்ராப்பரான ஒரு பிலாசபி உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது செட் ஆகுதோ, அத எடுத்துட்டு அத ஃபாலோ பண்றது தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேயா இருக்கும். ஸோ அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ இது ஒரு ஜர்னல். 2வது நெறைய பேர் பண்ணிட்டு இருப்போம். டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான வேலைகள் இருக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு ஜர்னல். அதாவது இன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணணுன்ட்டு சின்னதா பாக்கெட் டைரிலாம் எழுதியிருப்பாங்கல்ல. அதேதான். அது எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாரி செட் ஆகும். சில பேர் டீட்டெயிலா எழுதுவாங்க. சில பேர் ஜஸ்ட் நோட்ஸ் மாரி எடுத்துப்பாங்க. எப்படினாலும் அது பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி. 3வது அன்னைக்கு நைட் இருந்துட்டு ஒரு டைரி எழுதுற மாரி. ஸோ இன்னைக்கு நாள் எங்க இருந்தது? எங்கெங்க கொஞ்சம் நமக்கு எமோஷன் அதிகமானது? ஏன் எமோஷன் அதிகமாச்சு? ஸோ மேபி அது எப்படி பெட்டரா கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்? அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ். இந்த எல்லா ஜர்னலும் காலையில எனக்கு அந்த எழுதுற ஜர்னல் மட்டும் தான் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். என்னோட டு டூ லிஸ்ட்டுக்கு 5 நிமிஷமும், ஈவினிங் ஒரு 5 நிமிஷமும். ஸோ இந்த மாரி எப்பயுமே டெய்லியும் ஒரு 3 ஜர்னல் எழுதிக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா, பழக ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா, இந்த ஓவர் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ட்டான ரீசன் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன் நானு. ஒரு சின்ன விஷயத்த நம்மள பெருசா அந்த செயின் ஆஃப் தாட்ஸ் வந்து 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 நம்ம முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பெரிய விஷயத்த நீங்க எழுத ஆரம்பிக்கும்போது ரிவர்ஸ்ல நடக்கும். அகைன் இதுவும் அப்படிதான் பிரெயின் இருந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. நீங்க ஒ ஒரு பெரிய விஷயம் நெனைக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இத நான் பிரச்சனையா ஃபீல் பண்ண போறேன்? இதுக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்? இந்த 3 டாபிக்ல மட்டும் ஒரு இஷ்யூவ ஹேண்டில் பண்ணி எழுத ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட 50லேருந்து 60% ஆஃப் இஷ்யூ வெளியில வந்துரும். அப்படிங்கிற மாரி இதுல இந்த புக்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ நான் சரி ஓகே. பலமுறை நானும் இத ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸடா அன்னைக்கு நைட்டு ஃபீல் பண்ணுவேன். பட் என்னோட அந்த டெய்லி ஜர்னல், நைட் ஜர்னல் நான் எழுதும்போது பார்த்தோம்னா, எழுதி முடிக்கும்போது இவ்வளோதானா? அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு பலமுறை வந்திருக்கு. ஸோ அதனால பிராக்டிகலா எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம பேசினது, இன்டர்னலா நம்ம எப்படி இந்த ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஸோ ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணோம்னா இன்டர்னலா 3 டெக்னிக்கு. 1 இருந்துட்டு அந்த லிவ் இன் த பிரசன்ஸ், அந்த ஃபோக்கஸ், த பிரீத்திங் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல அது. அதாவது பி பிரசன்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 2வது நம்ம அதாவது ஒரு திங்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ லேர்ன் டூ அக்செப்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது 3வது இருந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல என்ன இல்லன்ற கிளாரிட்டி இருந்ததுன்னா, அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். இது எல்லாமே பண்றதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம் பண்றது என்னவா இருக்கும்னா, இந்த ஜர்னல் எழுதுறது. இது எழுதுறது அப்படிங்கிறது ஓவர் திங்கிங்க டெஃபினட்டா ஒரு பெட்டர் மெடிசினா இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ இன்டர்னல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேசணும்னா, எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு. அகைன் இந்த புக்ல 23 டெக்னிக்ல ஒரு டெக்னிக்கா சொல்லியிருக்கிறது மினிமலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் மினிமலிசம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப கம்மியா ஒரு வி ஒ எப்படி இருக்கிற ரொம்ப கம்மியான பொருட்கள வச்சோ, ஆட்கள வச்சோ எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. அன்னெசசரியா தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி மினிமலிசம் பத்தி. ஸோ இந்த மினிமலிசம் இருந்துட்டு படிக்கும்போது எனக்கு ஒரு 3 கிளாரிட்டி கிடைச்சது. இந்த மினிமலிசம்ங்கிறது நாட் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் திங்ஸ் அப்படிங்கிறது கிளீனா எனக்கு புரிஞ்சது. ஆ ஆக்சுவலி மினிமலிசம்னா நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கடைக்கு போயிட்டு 10 ஷர்ட் வாங்காம ஒரே ஒரு ஷர்ட் வாங்கிட்டு அது 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற மாரி ஆம் நெறைய டாக்குமெண்ட்ரிலாம் கூட இருக்கு. ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி கிளப் ஹவுஸ் ரொம்ப பீக்ல இருந்த டைம். நானும் ரொம்ப ஆக்டிவா இருந்த டைமு. வேற ஒரு அரங்கத்துல மினிமலிசம்னே சொல்லிட்டு ஒரு தளம் இருந்தது. அதுல ரொம்ப படிச்சு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்ததுனால, மினிமலிசம் நான் கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டட். அந்த டயத்துல ரொம்ப பிஸி. நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நெறைய டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துருக்கேன். ஆ 20 நாள் ட்ரிப்புக்கெல்லாம் ஃபாரின்ல ஒரு 3 ஷர்ட்ட வச்சுக்கிட்டுலாம் போறவங்கலாம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சூட்கேஸு, ஒரு ஹேண்ட் சூட்கேஸ் மாரி 20 டேஸ் ட்ரிப்பு போறாங்களாம். பட் ரொம்ப நீட்டா தான் இருப்பாங்க. ஸோ எப்படி வாழலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு டாக்குமெண்ட்ரிலாம். ஸோ பேசிக்கலி இந்த மினிமலிசம்ங்கிறது ஒரு தப்பான ஒரு மெசேஜ் குடுக்குது. பொருட்கள் மட்டும் தான். பட் இந்த புக்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மினிமலிசம்ன்றது நாட் ஒன்லி திங்ஸு, பீப்பிளுக்கும், இன்ஃபர்மேஷனுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு பீப்பிள் பார்ப்போம். எப்படி இது இருந்துட்டு ஓவர் திங்கிங் கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே. ஒரு சாரி ஃபர்ஸ்ட் திங்ஸ் பார்க்குறோம். ஸோ திங்ஸ்ல இருந்துட்டு நீங்க வீட்ல நெறைய திங்ஸ் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு இருந்துட்டு நெறைய நெருக்கமா நெறைய திங்ஸ் வச்சிருந்தோம்னா, அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ
கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வீட்ல நிறைய திங்ஸ் வைக்காதீங்க. இத இருந்துட்டு நம்ம ப்ராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம்னா, நெறைய திங்ஸ் இருக்குன்னா என்னன்னா, தேவையில்லாம நெறைய செலவு பண்ணியிருக்கோம். சரி செலவும் பண்ணிட்டோம். ஒரு கடைக்கு போறோம். அத வாங்கும்போது அ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அத பார்த்ததுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சதுமே, ஒரு 2 நாள் அந்த பொருள பார்த்தா நமக்கு இரிட்டேஷனா இருக்கும். "என்னடா இவ்ளோ செலவு பண்ணிட்டோமே! கிரெடிட் கார்ட்ல பே பண்ணிட்டோமே! இத நான் எப்படி பே பண்ண போறேன்?" அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே திங்கிங் என்னன்னா, பிரெயின் இருந்துட்டு ஹேபிட் ஆவுது இந்த திங்கிங்க்கு. சாரி. நமக்கே தெரியாம பிரெயின் இருந்துட்டு கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்குது. ஸோ இது இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு உண்மையான ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனைய பார்த்துட்டு சேம் சேம் மெத்தட்ல பிரெயின் இருந்துட்டு ஒர்க் ஆகுறதுனால, அந்த ஓவர் திங்கிங்ன்றது ஆட் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிற மாரி கொண்டு போவாங்க இந்த புக்ல. ஸோ அதனால மினி திங்ஸ் இருந்துட்டு தேவையில்லாம வாங்காதீங்க. அது தேவையில்லாம வீட்ல வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு. இன்ஃபாக்ட் ஒரு டிப்பு கூட இருக்கு. ஏதாவது ஒரு பொருள், உங்க வீட்ல இருக்கிற ஒரு பொருளு, ஒரு 6 மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் 95% கம்மி. ஸோ அந்த மாரி பொருள் இருந்தா, நமக்கு என்னன்னா, நம்ம வாங்கி வச்சிருப்போம். வீட்ல நெறைய பொருள் இருக்கும். அத இருந்துட்டு தூக்கி போட மனசும் வராது. 6 மாசம் இல்ல 2 வருஷம், 3 வருஷம் கூட யூஸ் பண்ணாம இருக்கும். ஐயோ! இது இவ்வளோ காசு குடுத்துட்டோமே! ஒரே டைம் தானே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாரி திங்ஸ் உங்களோட பிரெயின டெஃபினெட்லி இந்த ஓவர் திங்கிங்க்கு கூட்டு போது அப்டின்ட்டு ரிசர்ச் படிலாம் அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் திங்ஸ். 2வது என்னன்னா, ஓவர் திங்கிங்க்கு மினிமலிசம் படி பார்த்தோம்னா, இன்ஃபர்மேஷன். தேவையில்லாம நெறைய இன்ஃபர்மேஷன் மைண்டுக்கும் இஸ் ரியலி பேடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா எல்லார் மொபைல்லயும் மினிமம் ஒரு 3, 4 சோசியல் மீடியா ஆப் இருக்கு. மேபி Facebook, Instagram, Twitter, அட்லீஸ்ட் பேர் மினிமம் WhatsApp. இந்த மாரி நெறைய இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான்னு யோசிங்க. அந்த ஆப் இருக்கிறதுனால தான் அகைன் இது ஓவர் திங்கிங்க்கும் பிரெயின் பிரெயின் தான் சோர்ஸ் இந்த ஓவர் திங்கிங்க்கு. பிரெயின அஃபெக்ட் பண்றதுக்கு மெயின் ஒரு டூல்னு பார்த்தோம்னா மொபைல். அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நம்ம அத யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது தெரியும். ஸோ இந்த அஃபெக்ட் மூலமா தான் ஓவர் திங்கிங் வருது. நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? மொபைல்ல நெறைய ஒர்க் இருக்குன்ற மாரி. எப்ப நெறைய ஒர்க் இருக்கும், நம்ம நெறைய சோசியல் மீடியால இருந்தோம்னா, எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ், 5 மினிட்ஸ் ஒன்ஸ் சும்மா சும்மா உள்ள போய் பார்த்து, அதுல வர இன்ஃபர்மேஷனாலயும் நம்ம டென்ஷன் ஆவோம். ஏன்னா, நம்ம ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஒரு நல்ல போஸ்ட் போட்டிருந்தான். அத பார்த்தா கொஞ்சம் ஆ ஒரு பொறாமையோ, ஜெல்லஸோ நம்மளோட தான் படிச்சான். இன்னைக்கு இவன் லைஃப் இப்படி இருக்கு. பட் அவனுக்கு எவ்ளோ பிரச்சனை இருக்கு. அவன் அந்த அந்த ட்ரிப்பு போறதுக்கோ, அந்த ஃபோட்டோ போடுறதுக்கோ எவ்வளோ செலவு பண்ணான். செலவு பண்ணிட்டு எவ்வளோ டென்ஷன் ஆக போறான். அதெல்லாம் யோசிக்க தோணாது. அவன் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படிங்கிற அந்த டென்ஷன். 2வது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதனால என் ஜாப் போயிடுமோ? மார்க்கெட் ஸ்லாஷ் ஆயிடுமோ? அந்த மாரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன நம்ம பிரெயினுக்குள்ள விடுறதுனாலயும், இந்த ஓவர் திங்கிங்ன்றது நெறைய போய்க்கிட்டே இருக்கு. அப்ப அவரு இதுக்கு குடுக்குற ஐடியாஸ் என்னன்னா, உங்களோட அஃபிஷியல் லைஃப்‌க்கு யூஸ் ஆகாம, இல்லன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு யூஸ் அளிக்காத எந்த ஒரு ஆப்பும் மொபைல்ல வச்சுக்காதீங்க அப்டின்ட்டு. இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்க. நான் இருந்துட்டு என்னோட மொபைல்ல ஒன்லி WhatsApp மட்டும் தான் வச்சிருக்கேன். கடந்த 5 வருஷமா. நான் எந்த ஒரு இதுலயுமே இல்ல. Facebook, Twitter, Instagram எதுலயுமே இல்ல. அப்படி இருந்தும் எனக்கு ஓவர் திங்கிங் இருக்கு. ஸோ இன்னும் அதெல்லாம் இருந்திருந்தா எவ்வளவோ இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அதனால மேபி என்னோட ஓவர் திங்கிங் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கம்பேர் டூ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவோ, என்னோட ஒய்ஃபோ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு இதெல்லாம் மேபி ஒரு ரீசனா இருக்குமோ! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஸோ 2வது இன்ஃபர்மேஷன் பார்ட் முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் இன்ஃபர்மேஷன். 3வது பீப்பிள். ஸோ அகைன் பீப்பிளோட கூட ரொம்ப லிமிட்டடா கான்டாக்ட்ல இருங்க. நம்ம இருந்துட்டு சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். அவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. இல்லன்னா நம்ம ஏதாவது தேவையில்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருவோம். குடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ! தேவையில்லாம இது சொல்லிட்டோமே அப்டின்ட்டு. இல்லன்னா அவர் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லாம நம்மள டிஸ்டர்ப் ஆக்கும். அதனால பீப்பிளோட கூட அளவோட பேசுங்க. இட் இஸ் இன்ட்ரோவர்ட் அப்டிங்கிற மாரி தான் கிட்டத்தட்ட. பட் எனக்கு இது கரெக்ட்ன்னு தான் பட்டுச்சு. நம்ம தேவையில்லாம யார்கிட்டயாவது பேசியே நெறைய டைமு அந்த ஃபோன கட் பண்ணிட்டோ, இல்ல அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டோ, அத பத்தி நெறைய யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருந்தா, பீப்பிள் கிட்ட பேசுறத கம்மி பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி. தேவையில்லாம பேசுறது. இன்ஃபாக்ட் இன்னும் கூட கொஞ்சம் செக்ரிகேஷன்லாம் இருக்கும். ஸோ எந்த மாரி பீப்பிள் கிட்ட எவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு. ஸோ டீட்டெயிலா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஆ நெறைய பீப்பிளோட கான்டாக்ட்ல இல்லாம கொஞ்சம் இது ஒரு என்ன சொல்றது? ஒரு தப்பான இது மாரி தெரியும். பட் ஓவர் திங்கிங் இது ஒரு பெரிய ரீசன். அப்படி இல்லன்னா, நீங்க பேசும்போது நீங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எவ்வளோ கான்ஷியஸா இருக்கீங்க நீங்க பேசுறதுல, அப்படிங்கிற மாரி கொண்டு போவாங்க. ஸோ
இதுக்கு இருந்துட்டு அவங்க கொடுக்குற பெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த அதாவது இந்த மினிமலிசம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன் இது சாரி. ஸோ உங்களால வீட்டுக்கு போங்க. ஆ, ஒரு லிஸ்ட் எடுங்க. ஏதாவது ஒரு திங்ஸ 6 மாசமா நீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாரி தோணுச்சுன்னா, அந்த திங்ஸ தூக்கி எறிய முடியும்னா, யூ ஆர் எ பெர்ஃபெக்ட் பெர்சன் ஃபார் டூ கம் அவுட் ஆஃப் ஓவர்திங்க். உங்களுக்கு அந்த ஒரு மனதைரியம் இருந்தா, இது பண்ணலான்ட்டு. 2வது என்னன்னா, உங்களோட ஒர்க்க வீட்ல நீங்களே செய்ய பழகுங்க. ஸோ சாப்பிட்ட பிளேட் எடுத்துட்டு போய் சிங்க்ல போடுறதாகட்டும், இல்ல அத வாஷ் பண்ணி வைக்கிறதாகட்டும், முடிஞ்சா அ வீட்ல இருக்க ஸ்பௌஸ்க்கு ஹெல்ப் பண்றதாகட்டும், இல்ல குழந்தைங்க அந்த மாரி வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் நீங்க பார்த்து பழகி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது ஒரு ரிலீஃப குடுக்கும். இந்த மினிமலிசத்துக்கு ஒரு ஐடியா குடுக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ரிசர்ச் சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியா ஆல்மோஸ்ட் புக்கோட பிகாஸ் நான் ரொம்ப சின்ன புக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டோம். அ இது எல்லாத்துக்குமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருந்துட்டு வெதர் இட் இஸ் இன்டர்னல் இஷ்யூ ஆகட்டும், எக்ஸ்டர்னல் இஷ்யூ ஆகட்டும், நீங்க உங்ககிட்ட 2டே 2 டூல் இருக்கணும்னா, நான் அந்த புக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு டெஃபினெட்லி ஒரு டூலோட பேரு பேஷன்ஸு. ஏன்னா, இது எல்லாமே பண்றதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நான் இருந்துட்டு இன்னைக்கு ஓரளவுக்காவது பண்றேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பலமுறை இத விட்டுறலாம். எல்லாம் ஒத்து வராது. அவன்கிட்ட போய் சண்டைக்கு போலாம், ஆர்க்யூ பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பலமுறை யோசிச்சிருக்கேன். பட் மறுபடியும் மறுபடியும் அந்த மெட்டா அவேர்னஸ் மூலமா என்னால திரும்பி போக முடிஞ்சது. இல்ல இத்தன நாள் இருந்துட்டோம் பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்ட்டு. 2வது என்னன்னா கிராட்டிட்யூட். இன்னைக்கு நம்ம வாழ்ற ஒரு லைஃப் இது எங்க படிச்சேன்னு கூட தெரியல. பட் அடிக்கடிக்கு என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஒரு நெறைய பேரோட கனவு அகைன் இது உன்னோட கனவாவும் ஒரு காலத்துல இருந்தது. அப்படிங்கிற ஒரு இது எங்கேயோ எப்படியோ மைண்டுக்குள்ள வந்துருச்சு. கிராட்டிட்யூட்னால என்னால அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னால சொல்ல முடியுது. ஸோ பல பேர் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப்ன்றது நம்மளோட பல பேரோட கனவாவும், நம்மளோட ஒரு நாளைய கனவாவும் தான் இருந்தது. ஸோ அதனால நம்ம கனவு காண்றது வேற ஒரு மாரி லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல இருந்து. நம்ம டெஃபினெட்லி அதையும் அடைய போறோம். அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சர்வைவல் கிரியேச்சர்ஸ். பட் அதுக்கான பேஷன்ஸ் நம்மளோட இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா இந்த புக்ல அவரு சொல்ல வர்றது என்னன்னா, ஓவர் திங்கிங்ன்றது டெஃபினெட்லி நான் எவ்வளோதான் இந்த புக்க படிச்சுட்டேன். நாளையிலேருந்து நான் ஓவர் திங்கே பண்ண போறதில்ல. அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சீங்கன்னா, அகைன் நீங்க இந்த புக்க படிச்சு நீங்க ஒண்ணுமே கத்துக்கலன்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, ஓவர் திங்கிங்ன்றது லைஃப் லாங்கா உங்களோட கூட வரப்போது. ஏன்னா, பிரெயின் இருந்துட்டு அந்த மாரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. பிரெயின் இருந்துட்டு நம்மளால பிரெயினுக்குள்ள போய் எந்த ஒரு நியூரான்ஸையும் மாத்தி வைக்க முடியாது. அகைன் இந்த புக்ல இருந்து பார்த்தாலே அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். ஸோ, அதனால நான் அத மாத்தப் போறேன். நாளையிலேருந்து நான் ஓவர் திங்க் பண்ண போறேன். அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்கனாலே, அதுவே உங்கள புது புது ஓவர் திங்கிங் கூட்டு போயிட்டுருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அத இதே புக்ல இருந்து பார்த்தோம்னா, அக்செப்ட் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் எப்பயுமே நான் சாவர வரைக்கும் என் கூட தான் கன்டின்யூ ஆகப்போது. அதுல என்னால அத ஆல்டரே பண்ண முடியாது. நான் அதோட வாழ்ந்தே ஆவணும். அப்படிங்கிற ஒரு ஆ மறுக்க முடியாத உண்மைய அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ 3வது என்னன்னா, என்னோட ஜாப் ஓவர் திங்கிங் வரும்போது எப்படின்னா, அத நானு நேத்து மேனேஜ் பண்ணத விட இன்னைக்கு எவ்வளோ பெட்டரா மேனேஜ் பண்றேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நம்ம டெவலப் பண்ணணுமே தவிர, கம்ப்ளீட்டா அத அவாய்ட் பண்ண போறேன் அப்படிங்கன்ற மாரி இறங்குனீங்கன்னா, கண்டிப்பா முடியவே முடியாது. அப்படிங்கிற மாரி முடியும். ஸோ, சார் அவ்வளோதான் சார் இன்னைக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு தான். ஒரு சொன்ன மாரி ஒரு 100, 150 பேஜ் கூட வராது. ஸோ முடிச்சுட்டேன் சார். அதுல இருக்கிற விஷயங்கள் அ மறுபடியும் மறுபடியும் போர் அடிக்காம நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட் பண்ணாம எவ்வளோ சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லணும்னு நெனச்சேன். ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன் சார். தேங்க் யூ சார். நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தலாக இன்றைய அதிகாலை பகிர்தல் இருந்தது. அதீத சிந்தனை நமக்குள் எவ்வாறு இருக்கின்றது, அதை முறைப்படுத்துவதற்கு நமக்குள் நாம் ஏற்படுத்த வேண்டிய முயற்சிகள் என்னென்ன இருக்கின்றன, அதை நாம் தொடர்ந்து நமது மனப்பக்குவத்தை அந்த நிலையில் வைத்திருக்கும் பொழுது இயல்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை வெகு சிறப்பாக, மிகவும் சுருக்கமாக, அது மட்டுமல்லாமல் செறிவான கருத்துக்கள் அடங்கிய ஒரு பெட்டகமாக, அன்பு பரிசாக, அதிகாலை பரிசாக வழங்கினீர்கள். நிச்சயமாக ஒருவரிடம் பழகுவது குறித்த அந்த பார்வை குறித்த
விடயமும் மிக சிறப்பான ஒன்றாக இருந்தது. பொதுவாக பொதுவெளிகளில் குறிப்பிடுவார்கள், அதிக நேரம் ஒருவரிடம் நாம் பேசுவது என்பது நம்முடைய தகவல்களை நாம் அதிகம் மற்றவர்களோடு பகிர்கின்றதற்கான வாய்ப்பை அதிகமாக உருவாக்கக்கூடிய சூழலாக இருக்கும். அதுபோல பெறுவதும் இது போன்ற விடயங்களை ஏற்படுத்தும். இது ஒவ்வொருவரையும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு பார்வையினை ஏற்கனவே ஒரு நூலில் படித்த பார்வையினை வெகு சிறப்பாக இந்த நூலில் வாயிலாக குறிப்பிட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த மினிமலிசம் எனப்படக்கூடிய அந்த ஒரு வாழ்வின் அந்த யதார்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும், நமக்கான ஒரு சூழலை எவ்வாறு சிறப்பாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த நிறைய பார்வைகளை குறைந்த நேரத்தில் நிறைந்த கருத்துக்களை தந்து அவையை நிறைத்தீர்கள். இத்தகையதொரு அழகிய தருணத்திற்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் தைமகளை வரவேற்ற விதமாக தமிழர் திருநாளை கொண்டாடிய ஒரு மகிழ்வுடன் தைத்தமிழை இந்த வாரம் நமது தளத்தில் கொண்டாடி வருகின்றோம். இந்த தைத்தமிழ் தொகுப்பில் இன்று அதீத சிந்தனை ஆபத்து, ஸ்டாப் ஓவர் திங்கிங் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். எப்பொழுதுமே சிறப்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதில் வல்லவராக இருப்பவர். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகத்தை சிறந்த புத்தகங்களாக தேர்ந்து படித்து அதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் வல்லவராகவும் இருக்கின்றார். நிறைய நல்ல விடயங்களை நாம் அதிகாலையில் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது பார்ப்பதை விட கேட்கும் பொழுது நமது கற்றல் திறன் அதிகமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்றும் நமது வகுப்பறைகள், பள்ளிகள் என்னதான் நவீனமயமாக்கப்பட்டாலும் கேட்டல் வழியிலான கல்வியே ஒரு சிறந்த வழி கல்வியாக ஆசிரியர்கள் வாயிலாக நாம் இன்றளவும் நிறைய கேட்பதை நமது வாழ்வியலின் அங்கமாக கொண்டு பயணித்து வருகின்றோம். அதே போல இந்த சொல்லரங்கம் எனப்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு கேட்டல் வழியாக சிறிய வயதில் நாம் வானொலியில் நிறைய நிகழ்வுகளை கேட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இன்றும் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இவை பசுமரத்தாணி போல் நமது மனதில் எப்பொழுதும் ரீங்காரமிடக்கூடிய ஒன்றாக எப்பொழுதும் இருக்கின்றது. கேட்டலும் படித்தலும் எப்பொழுதும் நமது ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. பார்த்தல் இன்று இணையவழி வாயிலாக நிறைய விடயங்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவை வெகு சிறப்பாக அன்பு சகோதரர் அசோக்மணி அவர்கள் தமது உரையில் குறிப்பிட்டிருந்தார். இவை நமது திறனை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்றாகவோ நமது ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒன்றாகவோ எப்பொழுதுமே இருக்கின்றது. அல்லது நமது சிந்தனைகளை வேறு வடிவத்திற்கு மடைமாற்றக்கூடிய ஒன்றாகவே ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது என்பதை வெகு சிறப்பாக தமது உரை வாயிலாக குறிப்பிட்டார். நல்ல விடயங்களை இந்த நாணிலத்தில் தேர்ந்து கொள்வோம். நல்ல விடயங்களோடு நமது வாழ்வினையும் இணைத்து சான்றோர் இணைத்து இரு என்று ஔவையார் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நல்ல மனிதர்களோடு நல்ல சொற்களோடு நல்ல வார்த்தைகளோடு நமது வாழ்வியல் வழித்தடங்களை நாம் செதுக்கிக் கொள்ளும் பொழுது நாம் சிறப்பான ஒரு வாழ்வியல் பயணத்தை எதிர்கொள்ளவும்
நமது வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்கும். அவ்வகையில் அற்புதமான சிறப்புரையை வழங்கிய அசோக்மணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் மனப்போக்குத்தான் எல்லாமே என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் நாளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமைப்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அசோக்மணி அவர்களுக்கு நன்றி. அதீத சிந்தனை ஆபத்து, ஓவர் திங்கிங் பற்றி ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம கிட்ட அதோட கருத்துக்களை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் சிறப்பாகவும் பின்பற்றக்கூடிய வகையிலும் பகிர்ந்துகிட்டார். ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயின் ஆஃப் திங்கிங், அதாவது ஒரு யோசனை வரும், இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு நடக்காத விஷயத்த பத்தி ஒரு யோசனை வரும். அதை தொடர்ந்து அது குறித்து வேற வேற யோசனைகளை அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு யோசனையா போயிட்டே இருப்போம். அதுதான் ஓவர் திங்கிங். அந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத பத்தின சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நியோ கார்டெக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத சொன்னாங்க. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா அந்த காலங்கள்ல நம்ம ஒரு குகையில இருந்திருப்போம், சிங்கம் வந்துருமா என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். அந்த மாதிரி அது தொடர்ந்து இப்படி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அது தாண்டி நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம 10 வருஷமா சிங்கமே வரலையே, அப்ப ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த காலங்கள்ல அப்படி ஒரு சின்னதா தொடங்கின விஷயம் இப்ப தேவையில்லாமல் இந்த காலத்துல சிங்கம் வந்துரும் அப்படின்னு பயப்படுறது ஒரு தேவையில்லாத விஷயம். அதை எப்படி நம்ம சிந்தனைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புத்தகம். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. 2 காரணங்கள். உள்புறமான காரணங்கள், வெளிப்புற காரணங்கள் அப்படிங்கிற 2 விஷயங்கள். அதுல உள்புறமா நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. மெட்டா அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது விழிப்புணர்வு அப்படிங்கிறது, நம்ம ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கும், மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுவோம். அதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். அதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இல்ல நம்ம ஒரு புத்தகம் கேட்டுட்டு இருப்போம். ஒரு புத்தகத்த பத்தி படிச்சுட்டு இருப்போம். இல்ல ஒரு விஷயம் கேட்டுட்டு இருப்போம். திடீர்னு நம்ம அதுலருந்து நம்ம கவனம் விலகிடும். திடீர்னு ஒரு 10 செகண்ட்ல கூட நம்ம திரும்ப வருவோம். இல்ல 10 நிமிஷம் கழிச்சு கூட திரும்பி வருவோம். நம்ம அந்த கவன சிதறல்ல இருந்து மீண்டும் கவனிக்க ஆரம்பிப்போம். இதுதான் திரும்பி வரும் விழிப்புணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் மெட்டா அவேர்னஸ் அப்படிங்கிறது. அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு குறுகிய காலத்துல நம்ம திரும்பி வரோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா ஒரு கவனம் செலுத்தணும். அப்புறம் தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம ஒரு காலையில எழுந்து உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணினா போதும். அது மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்ம ஒரு செய்யும் அனைத்து செயல்களிலும் கவனத்தோட செய்ய முடியுமா? நடந்துட்டு இருக்கோம், ஒரு நடைப்பயணம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுல முழுசா நம்மளால கவனம் செலுத்த முடியுமா? அப்படின்னு செய்யற செயல்கள் எல்லாத்துலயுமே கவனம் செலுத்தணும். அடுத்ததாக அ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வெறுப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். இல்ல ஏர்போர்ட்ல 2 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டும்பாங்க. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரங்கள்ல நமக்கு ஒரு வெறுப்பு வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளால அமைதியா இருக்க முடியுமா? நம்ம அமைதியா உட்கார்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம்னா கூட நம்மளால நம்ம மூச்ச கவனிக்க முடியுதா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரியான ஒரு தியானம் தான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததாக பாடி ஸ்கேன், நம்ம உடம்புல இருக்க அம் அ உறுப்புகள நம்மளால கவனிக்க முடியுதா? எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடியணும். அடுத்தது நம்மள ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, சுத்தி உள்ள விஷயங்கள நம்ம பார்க்கலாம். கூர்ந்து கவனிக்கலாம். அதுல என்ன கலர் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுதா? இப்படி கூர்மையான கவனம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா
நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்கள அவாய்ட் பண்றது எப்படி? அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஓவர் திங்கிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு, அத எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜர்னல் எழுதுறது அப்படிங்கிறத சொன்னாங்க. 3 விதமா எழுதலாம். ஒரு நாள் காலையில எழுந்த உடனே, இன்னைக்கு என்ன மாதிரி என்னோட நாள் இருக்க போகுது? என்னென்ன சவால்கள் வரும்? நான் எப்படி சமாளிக்க போறேன்? எப்படி இருக்கணும்னு விரும்புறேன்? அந்த மாதிரி அந்த நாளை பற்றி நம்ம எழுதலாம். அடுத்ததாக டூ டூ லிஸ்ட். நான் இன்னைக்கு இதெல்லாம் செய்ய விரும்புறேன். இன்றைக்கு இந்த வேலைகள் இருக்கு. இந்த வேலைகள முடிக்கணும். இது பெண்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் எழுதலாம். அதற்கப்புறம் இரவு தூங்கும்போது டைரி எழுதலாம். இன்றைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதலாம். இத எழுதும்போதே நம்ம ஒரு மனசு லேசாகிறத உணர முடியும். ஒரு டைரி எழுதணும்னா கூட ஒரு இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை கூட எழுதி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் பண்ற ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி அதீத சிந்தனை அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதும்போதும் சரி, அது ஒரு மாரி ரிவர்ஸ்ல வந்துற மாரியும் இருக்கும். இதெல்லாம் நம்ம ம மனசுக்கு உள்ள நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். அதுக்கு அடுத்ததாக வெளிப்புறமாக நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா, மினிமலிசம் அதாவது குறைந்த பொருட்களை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது. ஏன்னா, நமக்கு இன்னைக்கு நிறைய பொருட்கள் வாங்கி வாங்கி குவிச்சுட்டே இருக்கோம். துணிமணிகளாக இருக்கட்டும், தேவைகள் அப்படிங்கிறத தாண்டி, அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்துக்காக நம்ம நெறைய பொருட்கள வாங்கிட்டு இருக்கோம். அது கூட நம்ம ஒரு கிரெடிட் கார்ட்ல ஒரு பொருள வாங்கிட்டு அதீத யோசனைக்கு இருப்போம். இது நம்ம வாங்கியிருக்கலாமா? வாங்கியிருக்க வேணாமா? அவசரப்பட்டு ஒரு ஆஃபர்ல போட்டுட்டாங்களே! இந்த மாதிரி வாங்குன பிறகு நம்ம யோசித்துட்டு இருப்போம் ஒரு பொருள. அந்த மாதிரி இல்லாமல் வாங்கி வச்ச பொருளையும் நமக்கு தூக்கி போடுறதுக்கு தைரியம் வருதா? அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா தேவையோ, தேவையில்லையோ 6 மாசம் நம்ம ஒரு பொருள படுத்தல அப்படின்னா, 95% நம்ம அந்த பொருளை உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனடியா நமக்கு அந்த மனோதைரியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது உபயோகப்படுத்தப்படாத ஒரு பொருள தூக்கி நம்ம உடனே வெளிய போட முடியுமா? இல்ல யாருக்காவது கொடுக்க முடியுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இந்த மாதிரி ஒரு பொருட்கள் கம்மியா இருக்கு. நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அளவா ஒரு 3 துணி எடுத்துட்டு போனோம்னா, நம்ம நல்ல துணியாகவும் போடலாம். அதே சமயம் நமக்கு அந்த பயணமும் சுலபமா இருக்கும். அந்த அளவுக்கு குறைந்த பொருட்கள உபயோகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பழக்கங்கள் கொண்டு வரணும். அதேபோல நமக்கு இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப அதிகமா வர்றது நமக்கு தகவல்கள் தான். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறது தகவல்கள் முக்கியமோ, அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு ம் அ ஒரு டென்ஷனையும் கிரியேட் பண்ணுது. ஒரு நிறைய ஓவர் திங்கிங்க்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்குது. இன்னும் நிறைய ஆப் இருக்கு. Instagram, Twitter, Facebook இப்படி பல மாதிரி ஆப் இருக்கு. அதுல நம்ம நிறைய விஷயங்கள பார்க்குறோம். அதனால நமக்கு ஒரு மெலிதான ஒரு பொறாமையோ, இல்ல ஒரு டென்ஷனோ, இல்ல தேவையில்லாத விஷயங்கள யோசிக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா, நம்ம அதீதமா சிந்திக்கிறோம் அப்படின்னா, அதற்கு காரணமே மூளை தான். அப்ப அந்த மூளைக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள நம்ம குடுத்து, அந்த மூளைக்கு நம்ம ஒரு பாதிப்ப உண்டாக்குறோம். இந்த மாதிரியான ஆப் மூலமாகவும், தேவையில்லாத தகவல்கள் மூலமாகவும் நம்ம ஒரு தொடர்ந்து அந்த ஒரு மூளைக்கு வேலை குடுக்கிறதுனாலயும் பிரச்சனைகள் வரலாம். ம் அ ஒரு லை நமக்கு தேவையான நம்ம என்ன வேலை செய்றோமோ, அதுக்கு தேவையான தகவல்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கலாம். அதேபோல மற்றவர்கள் கிட்ட பேசம்போது நமக்கு தேவையான விஷயங்கள மட்டும் பேசலாம். தேவையான மக்களோட மட்டும் தொடர்பு வச்சுக்கலாம். அடுத்தது வீட்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும்போது, நமக்கு இன்னும் அ அ நம்மளோட நேரம் நம்ம உபயோகமாக இருக்கும். அதையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம வேலைகள் மற்றவர்கள் மேல சார்ந்து இருக்கக்கூடாது. அடுத்ததாக 2 முக்கியமான விஷயங்கள் அப்டின்னா, பொறுமை. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நன்றி உணர்வு. இதையும் நம்ம தினமும் பயிற்சி செய்யணும். இந்த புத்தகத்த படிச்சு முடிச்ச உடனேயுமே எனக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நான் இன்னையோட விட்டுட்டேன். நாளைலருந்து எனக்கு ஓவர் திங்கிங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா, அது இருக்க தான் செய்யும். ஆனால், அத முதல்ல நம்ம ஏத்துக்கணும். இது வாழ்நாள் பூரா இருக்கும். அதுலருந்து நான் இப்படி நேற்ற விட இன்னைக்கு எப்படி இத சிறப்பா கையாள முடியுது? நாளைக்கு எப்படி இத சிறப்பா கையாள முடியுது? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அத நிறுத்த முடியும். ஒரே நாள்ல இத நிறுத்த முடியாது. இந்த மாதிரி நம்ம இன்டர்னலாவும், எக்ஸ்டர்னலாவும் தொடர்ந்து பயிற்சிகள் மேற்கொண்டு வரும்போது, இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். இந்த மாதிரி தினமும் பின்பற்றக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அசோக்மணி அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி.
அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, இன்று நமக்கு வந்து உரையாற்றிய அசோக்மணி ஐயா அவர்கள் மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அசோக்மணி ஐயா அவங்க அதீத சிந்தனை ஆபத்து என்று ரொம்ப அற்புதமா பேசினாங்க. வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எடுத்து கூறி எங்களை மகிழ்வித்ததற்கு மிக்க நன்றிகள் ஐயா. ஓவர் திங்கிங் பத்தி ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. இதெல்லாம் புரிந்து பார்க்கும் பொழுது நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா, தேவையில்லாத பொருள் சேர சேர தேவையான மிக முக்கியமான பொருளை நம்ம இழந்துருவோம். இதுதான் உண்மைங்க ஐயா. அதனால இந்த தளத்தில் இருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். தேவையில்லாத பொருளை வாங்கி சேர்க்காதீங்க. அது சேர சேர தேவையான ஒன்றை நம்ம இழந்துருவோம். இதுதான் உண்மை. என் கருத்தை சொல்லிட்டோமா. இப்போ ஐயா அசோக்மணி ஐயா அவங்களும் அவங்க அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாரு. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. 2 நாள் கழிச்சு உங்களோட வாழ்த்துக்களை கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. மிக்க நன்றி. முத்து வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அசோக் பிரதர் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக தேவை உள்ள பாயிண்ட்ஸாக கரெக்டாக கொண்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஓவர் திங்கிங் இப்போதைக்கு ரொம்ப தேவை உள்ளதுன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தா அந்த மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம், அந்த டிஜிட்டல் ஏராவில் எனக்கு தெரிஞ்சு ஓவர் திங்கிங் மக்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த காலத்துக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு சர்வே எடுத்தால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போனா ரொம்ப அதிகமாக ஓவர் திங்கிங் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கேன், ஓவர் திங்கிங் கில்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் திங்கிங் நிறைய இருக்கிற ஆளுங்களுக்கு சந்தோஷமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம், ஃபியரு, ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரி கூட இருக்கும் ஆக்சுவலாக.
ஸோ ஓவர் திங்கிங் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு இது. அதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தளங்களில் இப்போ நம்ம வந்து சொல்கிறப்போ அப்போ தான் மக்களுக்கே வந்து ஓவர் திங்கிங்கிற வேர்டுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் சரி நம்ம வந்து இப்போ இப்படி யோசிக்கிறது நிப்பாட்டணும்னே ஃபர்ஸ்ட் தெரியும். நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, அப்படி ஒரு ஃபினாமினா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஓவர் திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை பண்ணுறப்பவே நம்மளே வந்து செல்ஃப் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வந்து ஓவர் திங்கிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஓவர் திங்கிங்க எதோ யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு விஷயத்துக்கு பல கான்சிக்வன்சஸ் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன், ஏன் இப்படி ஆக போகுது, நான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன், நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நேர்மறையாக வந்து யோசிக்கிறப்ப அந்த ஓவர் திங்கிங் அப்பயே அடியாயிருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பிரதர் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் ரொம்ப இருக்காது. ஓவர் திங்கிங்கிறது வந்து மைண்ட் வந்து ரொம்ப வேகமாக யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங்கு. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் இது பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணுறப்ப அது வந்து உங்கள் பிரெயினை வந்து காம் பண்ணி ஒரு விதமாக ஒரு ஸ்லோ பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ நேச்சுரலாகவே இன்டர்னலாக வந்து அப்போ ஓவர் திங்கிங்க்கு வந்து அதுக்கு சூட்டபிள் இல்லாத ஒரு ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் இப்போல்லாம் வந்து ஃபாரின்ல இந்தியாவில் ரொம்ப பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபாரின்ல வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு. ஸோ ஓவர் திங்கிங்னாலேயே சில பேருக்கு சேட்னஸ் இருக்கும். அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க இது பண்ணுற அளவுக்கு ஃபாரின் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஓவர் திங்கிங்கை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த. ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு ரொம்ப ஓவர் நெகட்டிவாக தேவையில்லாத அன்னோன் விஷயங்களுக்காக பயந்துட்டு இது பண்ணுறத விட பாசிட்டிவாக நம்ம எல்லாம் பிளான்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஓவர் திங்கிங் நிறைய ரெடியூஸ் ஆனாலே அவங்களுக்கு வந்து நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் இருக்கும் ஆக்சுவலாக. இது எல்லாமே வந்து ஃபைனலாக என்னன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வந்து அது வந்து நமக்கு முழுமையாக வந்து அடைஞ்சிக்க முடியும். ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லைஃப்பில் வந்து அப்போ தான் எலிமினேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. நீண்ட நாள் கழிச்சு இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கலந்துக்கோங்க. நன்றி. நித்யா தேவி, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எப்பயும் போலயே நல்ல சிறந்த தகவலோட ஒரு அழகான அதீத சிந்தனை மிக மிக ஆபத்து, ஓவரா திங்க் பண்ணாத உடம்புக்கு ஆகாது அப்படின்னு நிறைய தடவை கலோக்கியெல்லாம் நம்ம கேட்ட வார்த்தைகள் தான். அதுவும் பொருளை கட்டி உருண்டா ரொம்ப கஷ்டம்தான். அதிகமான பொருட்கள் இருந்தா அது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்களோட வாழ்ந்தோம். இன்னைக்கு இந்த பொருள், ஏன் பொருள், அது இதுன்னு ஒருவர் மரணம் அடைஞ்ச பிறகு எடுத்து பாக்குறப்ப பார்த்தா நிறைய விஷயங்களை பிறக்கி வச்சிருக்காங்க. எங்க தாத்தா இறந்தப்ப பார்த்தா பல விஷயங்கள் அந்த அவங்களுடைய தொழில் ரீதியான கார்லேட்டான அந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது. அதுவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இங்க பாருங்களேன், ஓட்டின்னு சொல்லலாம் இத கூட, ஓவர் திங்கிங்க. ஓட்டி பார்த்தா காசு கிடைக்குங்க. ஆனா மேற்கொண்ட தூக்கம் எல்லாம் தொலைஞ்சு போயிரும். அதனால அழகா வந்து உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க. நமக்கு ஒரு பஸ் கிடைக்கலையா, சரி கொஞ்ச நேரம் யோசிங்க, உங்க மூச்ச கவனிங்க அப்படின்னு சொன்ன விஷயமும் அளப்பரிய விஷயமா இருந்தது. அதுவும் இப்ப இடமும் இறங்கி உடனே அவங்க அவங்க போற இடத்துக்கு போயிடுற மாதிரி இறங்க போவாங்க. அங்க மூவிங் இருக்கும் பாடி. அங்க போய் டெட் பாடி ஆறதுக்கு அங்க பஸ்ல இருந்து அவசர அவசரமா, ஏன் லேட்டா ஆயிடுச்சு, பஸ் இறங்குறதுக்கு லேட்டா ஆகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் இறங்குனா என்ன, ஏன் உங்க பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போட்டுக்க போறீங்களா என்னன்னு தெரியலையே. அதே மாதிரி நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும். எப்படி விஷயங்களை என்கேஜ் பண்ணிக்கணும்னா, நமக்கு தேவையான விஷயங்கள். ரொம்ப கவலையா இருக்குதா, நமக்கு கஷ்டமா இருக்குதா, நமக்கு என்ன அதுல ஒரு ஆர்வ மேம்பாடு இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நான்லாம் என்ன செய்வேன்னா, வீட்டுல எக்கச்சக்க வேலைகளை வச்சுக்குவேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லை, மனசு கொஞ்சம் சரியாகணும், ரிலாக்ஸ் ஆகணும். இங்கெல்லாம் வர முடியலன்னு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதோடயே எதையாவது யோசிச்சுக்கிட்டே சில விஷயங்களை செய்யறது, ஊறுகாய் போடுறது, வத்தல் போடுறது, இல்ல இந்த ரூம் இன்னொருக்கா கிளீன் பண்ணா என்ன, இதை கரெக்டா வச்சா என்ன, இந்த பொருளை தூக்கி போட்டா என்ன. இப்ப வரைக்கும் 3 பிக் ஷேப்பர் நிறைய
நிறைய பொருட்கள் இது தேவையில்லை, இந்த குண்டான் தேவையில்லை, இந்த சட்டி தேவையில்லை, இந்த பொருள் தேவையில்லை, இந்த பென் ஸ்டாண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிருக்கு. போகிக்கு மட்டும் கிடையாது, நம்ம வார வாரம் வந்து கிளீன் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை அதுவும் யோசிக்கிறத வச்சு சில விஷயங்களை அழகா இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான தகவல்களை கொடுத்துருக்காங்க அசோகமணி ஐயா. எப்பயும் போல உங்களுடைய செஷன் செம்மையா இருந்தது. இந்த புத்தகத்தோட பேரை மறுபடியும் ஒருக்கா சொல்லுமாறு கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு நிகழ்வுல இருந்தேன், இங்க வர்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நன்றி வணக்கம், மென்மேலும் வளருக. அடுத்த புத்தகம் என்னன்னு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். நன்றி வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க நித்யாதேவி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அசோக் பிரதருக்கு நன்றிங்க. தகவல் நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், கொஞ்சம் தான் கேட்டேன். கற்பகா சகோதரி தொகுத்து வளர்ந்ததில் முழுசாக உணர்ந்துக்கிட்டேன். நன்றிங்க. இது எனக்கு கேட்குறப்ப எனக்கு வரிசையாக ஆர்டராக ஒவ்வொன்றா கேட்குறப்ப எனக்கு மகரிஷியோட எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஓவர் திங்கிங், அதிகப்படியான எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன நமக்கு நமக்கு என்ன எனர்ஜி லாஸ் ஆகும், அதில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதுக்கு மகரிஷி பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அது எண்ணத்தை வந்து ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணுற எண்ணத்தெல்லாம் குறிச்சிட்டு இதெல்லாம் எதனால் எதுக்கு நமக்கு வருது, அதில் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே நம்ம பயிற்சி செஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து அப்படியே இதோட ஒன்றி போச்சு. நன்றிங்க சகோதரர். இது வந்து இந்த காலகட்டத்தில் தேவைப்படுற ஒரு இதுதான். நமக்கு கிளட்டர்ன்னு சொல்றோம். வெளியில இருக்க பொருள் தான் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்க எண்ணம் கூட கிளட்டர் தான். அது அதிகப்படியான எண்ணம் வந்து அதுவும் தேவையில்லாத குப்பை அப்படின்னு தான் சொல்லணும். தேவையானதை மட்டும்தான் வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த பயிற்சியும் கூட. எது தேவையோ அதை நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் இது பண்றது. அதுலயும் மகரிஷியும் சொல்லியிருப்பாங்க, உடனே வர எண்ணத்தெல்லாம் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாதுங்க. அது வந்து நம்ம எதெல்லாம் தொந்தரவு பண்றதோ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி வேணான்னு தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி முறைகள்லாம் நீங்க வரிசையா அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கேட்க அதோட ஒன்றி பார்க்க முடிஞ்சது. அடுத்தது தியானம் பண்ண அது தியானம் பண்றவங்களுக்கு கட்டாயமே அது உணர்ந்திருப்பாங்க. ஆரம்பத்துல நமக்கு வந்து அதிகமான எண்ணம், அதிகமான தேவைகள், அதிகமான தேவைகள் மட்டும் கூட சொல்ல முடியாது. அதே வேலையை கூட நம்ம அதிகமா எடுத்துட்டு செஞ்சுட்டு முடியல அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சீரமைக்க முடியறப்ப அது இந்த மாதிரி பயிற்சியில தான் பண்ண முடிஞ்சுது. என்கிட்ட இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. இப்ப இந்த இதுலயும் அதே மாதிரி இருக்கு. இதையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த ஒரு நல்ல உணர்வு கொடுக்கும். காலையில இந்த தகவல் கொடுத்ததுக்கு நன்றிங்க சகோதரர். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. புத்தகம் பேர் கேட்டிருந்தாங்க, நான் அதை சேட்ல போட்டிருக்கேன். ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற புத்தகம். நீங்க சேட்லயும் பார்த்துக்கலாம். விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதீத சிந்தனை ஆபத்து என்ற அற்புதமான ஒரு அனைவருக்கும் இக்காலகட்டத்தில் பயன்படக்கூடிய ஒரு தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அசோக்மணி அவர்கள் காலை பொழுதை மிகவும் பயனுள்ள காலை பொழுதாக மாற்றினார். சகோதரர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கொல்லித்தேல் கொட்டிய பேய் குரங்காய் கள்ளமணம் துள்ளுவதின் பராபரமே என்ற ஒரு அற்புதமான அந்த தாய்மான சுவாமிகளுடைய வரிகளை அடிகோலிட்டு இந்த அதீத சிந்தனையை எப்படியெல்லாம் தவிர்ப்பது என்பதை சகோதரர் அவர் புத்தகத்தின் மூலமாக வாசித்த கருத்துக்களை அனைவருக்கும் புரியும் வகையிலே அற்புதமாக எடுத்துரைத்தார். அவர் சொன்னது போல அந்த தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், அது தியானம். அதே போன்று தேவையில்லாத இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு காலத்தில் நம்ம நாடார் கடையில போய் பொட்டலங்கட்டி வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து ரொம்ப நமக்கு என்ன வீட்டிற்கு தேவையோ அதை மட்டுமே வாங்கி வந்து நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இப்பொழுது
அஹ், எல்லாமே பிளாஸ்டிக் அடைக்கப்பட்ட பொருட்களை சென்று பார்த்து வாங்கும்போது தேவையற்ற பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி வந்து குவித்து தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகளையும் வீட்டில் குப்பைகளாக சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது நிலவுகிறது. அதே போன்று நமக்கு தேவையான, அதாவது நாம் அணிந்து கொள்கின்ற உடையிலிருந்து மற்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தேவை இருக்கிறதோ இல்லையோ, நாம் கடைக்கு செல்லும்போது அதையெல்லாம் வாங்கி வந்து குவித்து அது வீட்டில் ஒரு பெரிய குப்பையாக மாறி அதன் மூலம் நமக்கு பிரச்சனைகள் உருவாகிறது. இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் எப்படியெல்லாம் விடுதலை பெறுவது என்பதை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு நம்ம மனதிற்கு அமைதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இப்படி அரிய பல கருத்துக்களை சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே எடுத்துரைத்தார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய காலை பொழுது இப்படி நல்ல தகவல்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. விந்திய கௌரி அம்மா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அசோக்மணி ஐயா பேசிய பல தகவல்கள் பயனுடையதாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் முதல்ல நம்ம நினைக்கிறது நல்லதாக நினைக்கணும், சொல்கிறத சிந்திச்சு சொல்லணும், செயலை பலருக்கும் பயனுடையதாக இருக்கிற மாதிரி நல்லபடியாக அந்த செயலை செஞ்சு முடிக்கணும். இது மூன்றுமே ஒருநிலைப்பட்டதா இருந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி அடையும். ஆனா சில நேரங்களில் என்ன பண்றோம் அப்படின்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்வோம், தேவையில்லாததை பேசிடுவோம், என்னென்னவோ நினைப்போம். இப்போ உணவுப் பொருள் தரம் இல்லாதது, ஆரோக்கியம் இல்லாதது, வேண்டாத உணவு அப்படின்னா சுவைக்காக எடுத்துக்குவோம், அது தவறு. அதே போல் எண்ணங்களையும் இந்த நல்ல எண்ணத்தை நம்ம தொடர்ந்து நினைப்போம், தப்பில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அது செய்யலாம். அது திருமந்திரமாகட்டும், இல்லை நல்ல ஒரு திருக்குறளாகட்டும், சிந்தனையில் நினச்சிருந்தோன்னா அது நம்மளை செம்மைப்படுத்தும். சில நேரங்களில் என்னத்தனத்தையோ நினைப்போம், அதுவும் தேவையில்லாததான். இப்போ நம்ம எதை செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த நல்லதை நாம் செய்யணும். சில நேரங்களில் அதீத கற்பனை நமக்கு இருக்கும். நாம் இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டோமே, அதற்கு இப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது அவங்க மற்றவங்க கிட்ட நம்மளை பேசிடுவாங்களோ, அந்த மாதிரி பேசிடுவாங்களோன்னு என்னென்னவோ நம்ம நினச்சிப்போம். கடைசி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் அது சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒரு நாளோ 2 நாளோ இல்லை பல நாட்களோ நம்மளா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி கற்பனை கூடாது, அது நம்மளை அழிக்கும். அதனால நம்ம எப்போவுமே நல்லதை நினைக்கணும், நல்ல இனிமையான வார்த்தைகளை சொல்லணும், நல்ல செயல்களை செய்யணும். இது தொடர்பானதைத்தான் ஐயா சுருக்கமாக சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டேன், வாழ்க்கையில் அனுபவப்பட்டதையும் நான் சிந்திச்சுக்கிட்டேன் ஐயா பேசுகிறப்பவேவும். இன்னொன்று, ஒரு செயலை நம்ம நல்ல விதமாக செய்யணும், அதுக்கு பதிலாக சிலர்லாம் அந்த செயலை செய்ய வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நான்லாம் நினச்சிருக்கேன், இது வேண்டாம், இது கஷ்டம் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா நம்மளால செய்ய முடியுமா? ஒரு ஐயா கவியரங்கத்தில் கவிதைக்கு தலைமை தாங்குங்க, கவிஞர்கள்லாம் கவிதை வாசிப்பாங்க தைப்பொங்கல் தொடர்பாக, இது தொலைக்காட்சியில் லைவாக வரணும்னு எனக்கு ஒரு தயக்கம், கவிதை எழுதுவேன் ஆனால் அப்படி தலைமை தாங்கி பண்ணதில்லை, நான் மாட்டேன்னு. அம்மா பண்ணுவீங்கம்மா பண்ணுங்கம்மான்ட்டு சொன்ன உடனே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். அது நல்லபடியாக நிறைவாக இருந்துச்சு. அப்போது நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா, அவங்க தயங்குனாங்கன்னா இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த செயலை செய்யாமல் தப்பிச்சிடணும், நிம்மதியாயிடணும் அப்படின்னு நினச்சா, இல்லை நீங்கள் உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம உற்சாகப்படுத்தணும்னா, அவங்களுக்கு உதவி நம்ம செய்தோன்னா அவங்க நல்ல ஒரு சாதனையாளராக இருப்பாங்க. ஐயா பேசும்போது எனக்கு அதுதான் ரொம்ப தோன்றியது. இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் எல்லா மனிதருமே வெற்றியாளர் தான். ஐயா நல்ல கருத்தை காலை பொழுதில் நீங்கள் பதிவிட்டீங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றிங்கம்மா.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக் மணி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க, பேசுங்க அசோக். ஓகே, தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, இது இவர் இன்னைக்கு முத்து நானும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அகைன் நம்ம கொஞ்சம் பீக்கில் இருக்கும்போது அவரோட புக் ரிவ்யூ கூட நிறைய நான் கேட்டிருக்கேன். ஸோ அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த உரையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அவர் செல்ஃப் டாக் பற்றியும் பேசினாரு, சிபிடி பற்றியும் பேசினாரு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்ட்டு. ஆக்சுவலி இது கான்ட்ரவர்சியலுக்காக இல்லை, பட் நம்ம டெஃபினெட்லி அதுலேயும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் சிபிடிக்கும் செல்ஃப் டாக்க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய தப்பு என்னன்னா, செல்ஃப் டாக் பண்ணோம்னா டெஃபினெட்லி நம்ம லைஃப் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலருக்கு ஒர்க்காக இருக்கலாம், நான் மறுக்கலை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம செல்ஃப் டாக் அப்படிங்கிறது பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வரதுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் டு பி ஃப்ராங்க், பிஹேவியரல் தெரப்பின்றது பிஹேவியர், நம்ம பிஹேவியர் தான் நம்ம இருந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இன்னைக்கு மொத்தமாக இந்த புக்கு மொத்தமாக நான் பேசினது, நீங்கள் இத்தனை நாள் மெடிடேட் பண்ணலைன்னா அந்த பிஹேவியர் கொண்டு வாங்க, இத்தனை நாள் ஜேர்னலிங் பண்ணலன்னா அந்த பிஹேவியர் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த புக்கு மொத்தமுமே போகிற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் செல்ஃப் டாக் மட்டும் ரியலி ஹெல்ப் ஆகுறது கொஞ்சம் தெரியல. டெஃபினெட்லி யாருக்காவது ஒர்க் ஆகிருக்கலாம். மேபி நம்ம ஒரு நாளைக்கு அதை பற்றி கூட கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு பேசலாம். பட் எனவே தேங்க்ஸ் முத்து, உண்மையிலே உங்களோட இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னை மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. செல்ஃப் டாக் டெஃபினெட்லி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் அதை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பேசிக்கலி நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி கற்றுக்கிட்டே இருந்தால் அதுவும் ஒரு டெக்னிக் தான், அந்த ஓவர் டெக்னிக் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு மேடம் கூட சொன்னாங்க, அவங்க ரொம்ப திங்கிங் இருக்கும்போது நிறைய வேலை வச்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் கொண்டு போகணுன்னா டெஃபினெட்லி இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வரதுக்கு அதுவும் ஒரு டெக்னிக் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இன்னைக்கு முத்துவோட அந்த பாயிண்ட் இருந்துட்டு எனக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் யோசிக்கணும் இதை பற்றி நம்மளும் நிறைய அப்படின்ட்டு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரிட்டோ சார், இது சான்ஸ் கொடுத்ததுக்கு. முடிச்சுக்கிட்டேன் சார். மிக்க நன்றி. ஒரு அருமையான புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் அருமையா அதீத சிந்தனை ஆபத்து அருமையா பேசினாரு. அந்த புத்தகமே 150 பக்கம் தான். ஆனா அசோக் மணி அவர்களும் 30 நிமிஷத்துலயும் அந்த ஓவர் திங்கிங் மாதிரி ஓவர் இது 30 நிமிஷத்துலயே அந்த புத்தகத்தோட சாராம்சங்களா அழகா நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நான் வெளியே போயிட்டேன். மொபைல் ஆப் தேவையில்லாத ஆப் வச்சுக்க கூடாது அப்படின்னாரு. அப்புறம் அவரு வந்து வாட்ஸ்அப் தவிர வேற எந்த ஆப்பும் என்கிட்ட கிடையாது. அது எதுக்கு ஆசிரியர் வந்து தேவையில்லாத ஆப்பு வச்சுக்க கூடாது, அது ஓகே. அந்த ஆப் மூலமா என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சொன்னாரா என்னன்னு தெரியல ஆசிரியர். அது மட்டும் தான் கேட்க முடியல அந்த நேரம். உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எண்ணங்கள் சார்ந்ததுதான் நம்ம சுற்றிலாம் எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள், கற்பனைகள், பயம், கவலை, எதிர்பார்ப்பு, இது சார்ந்த அந்த ஒரு எண்ணங்கள் தான் வந்து அதிகமா ஓவரா திங்க் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அந்த மெடிடேஷன் பண்றது, பிஹேவியரை சேஞ்ச் பண்றது, தேவை 6 மாசத்துக்கு சும்மையே கிடக்கிற அந்த பொருட்கள்லாம் அப்புறப்படுத்துறது. அந்த மனசு வந்தாலே போதும், ஓட்டிங் வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்மளெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக சில இதெல்லாம் அருமையா சொன்னாரு. வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா, பேசுறீங்களா? நன்றிங்க கற்பகா, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். ஆம், அசோக் பிரதருக்கு ஒரு சின்ன ரெக்கமெண்ட்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணது. என்ன மகரிஷியோட எண்ணம் ஆராய்தல்ங்கிற ஒரு டாபிக்ல அவர் சொன்னதை கொஞ்சம் வேணா படிச்சு பாருங்க. அது கொஞ்சமா தான் இருக்கும்.
அதுல வந்து அவங்க எ எண்ணமே எப்படி உருவாகுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு விஷயத்த வந்து வேர் அறுக்கிறதுன்னு தானே சொல்லுவோம். வேர்ல இருந்து தான் அத சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி, நமக்கு ரூட் காஸ் தெரிஞ்சுட்டா அத வந்து சரி பண்றது எளிதில்ல அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஓவர் திங்கிங்க்கு வந்து நீங்க அதுக்கு ரிலேட்டடா நீங்க படிக்கணும்னு சொன்னீங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இத படிச்சுட்டு மத்த எந்த புக்கனாலும் படிங்க. உங்களுக்கு அது பேஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் இது எதுனாலுமே எளிதா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது நான் தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு சொல்ல இது பண்றேன். ரொம்ப ரொம்ப அ சின்ன எளிய மக்கள் கூட புரியிற மாரி மகரிஷி சொல்லியிருப்பாங்க. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க சகோதரர். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க சசிகலாம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி. கற்பகவழி மேடம், அசோக். ஒன்றும் இல்லை, சசிகலா மேடம், அது புக்கு பேர் மட்டும் கொஞ்சம் போடுங்க. நான் டெஃபினெட்லி டைம் கிடைக்கும் போது படிச்சு பார்க்குறேன். இதுல புக்கு அந்த சாட் ஏதோ சொல்லுவீங்களா, அதுல கொஞ்சம் அ அ மனவளக்கலை என்ன மாறாய்தல். மனவளக்கலை 1ன்னு சொல்லிட்டு அவர் 3 புக்கு அவர் சொந்தமா கைப்பட எழுதின புக் மகரிஷியோடது. அதுல மனவளக்கலை 1ங்கிற புக்ல ஒரு டாபிக்ல அதுல இருக்கும் எண்ணம் ஆராய்தல் பத்தி. அது பேசிக் என்ன நம்ம மாறாய்தல். என்னன்னா எண்ணம் ஆராய்தல். எண்ணம் ஆராய்தல்ங்கிறது டாபிக். புக்கோட நேம் வந்து மனவளக்கலை பார்ட் 1. சரிங்க மேடம், அதுல வந்து தேங்க்யூ. நம்மளோட பேசிக் என்ன இதெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. அது தவத்தோட இணைஞ்சு சொல்லியிருப்பாங்க. நீங்க வகுப்போட சேர்ந்துட்டு இத படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இருந்தாலும் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த எண்ணம் ஆராய்தல் டாபிக் வந்து உங்களுக்கு நல்ல புரிதல் குடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றிங்க. நன்றி. 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 இவர் அருள் சேவியர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அத பத்தி நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் அது சரியா கேட்கலன்ட்டு. அதானே அருள் நீங்க கேட்டது? அவர் இல்லைங்களா? சரி மேடம், கற்பகவழி மேடம் அதான் கேட்டிருந்தாரு சார். அதான் கேட்டிருந்தாரு. ஆமா. ஆப் யூஸ் பண்றதுனால என்ன வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. போன்ல ஓகே, இருக்காரான்னு தெரியல. என்னன்னா போன் காமிக்கல. பரவாயில்ல பரவாயில்ல. நான் அதுதான் நம்ம பேசும்போது கூட அதை பத்தி பேசணும். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத பல இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரும். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, நம்மளோட கூட படிச்சவங்களோ, நம்மளோட வேலை செய்றவங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது நம்மளை விட பெட்டரா இருக்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா அவங்களோட போஸ்ட் பார்க்கும்போது நமக்கு அவங்க நம்மளை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்காங்கன்ற மாதிரி தோணும். ஸோ இந்த ஒரு ஃபீலிங் நமக்கு ஓவர் திங்கிங் கொடுக்கும். எதர் ரொம்ப ஓவரா, ஈவன் பாசிட்டிவ் திங்கிங் ஆல்சோ நாட் குட். நிறைய நம்மளை பத்தி பாசிட்டிவா நினைச்சுக்கிறதுன்னு தப்பு. நம்ம எப்பயுமே நமக்கு நிறைய விஷயம் தெரியாது, கத்துக்கணும். இல்லைன்னா உலகத்துல எல்லாரும் சமம், இந்த மாதிரி இன்னும் மேபி ரொம்ப பிலாசபிக்கலா போகும். பட் இந்த இந்த எண்ணங்கள்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வருது எனக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு இதுக்கு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் அது கொடுக்கறதுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்டா அமையும் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது என்னன்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மேபி யூஎஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி, நான் இது சும்மா ஒரு ஜென்ரலைஸ்டா சொல்றேன். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே கூட இல்லாம இருக்கலாம். அதை நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, அங்க இந்த இஷ்யூ வந்ததுன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி வந்ததுன்னா மார்க்கெட் கிராஷ் ஆயிடுமோ, இல்லை என்னோட கம்பெனிக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமோ, கம்பெனியை மூடிடுவாங்களோ, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். இது அந்த டயத்துல ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா உடனே நம்ம இந்த நியோ கார்டெக்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு ரேஷனலா குடிக்கும். அங்க இஷ்யூனா இங்க வரதுக்கு 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ள நான் லைஃப்பை செட்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான எண்ணமும் உடனே வரும். ஸோ அந்த டயத்துல இது சப்ரஸ் ஆகும். பட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம கண்டினியூவா வர 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 என்ன ஆகும்னா, இதுவே ஒரு சைக்கிள் ஆகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். அதோட இன்னொரு எண்ணம். ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாம இருந்தாலே நம்மளோட ஓவர் திங்கிங் குறைக்கிறதுக்கு ஒரு பெட்டர் வேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் அதை நானும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏன்னா நான் கடந்த 3-4 வருஷமா நேத்து நைட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாப்புல, நான் இருந்துட்டு கேரளாவுக்கும் நான் தான் இன்சார்ஜ் என்னோட கம்பெனியில. என்ன உன்னோட ஸ்டேட்ல இருந்துட்டு ஏதோ ஒரு 24 இயர் ஓல்டு கேர்ளுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களாமே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டான். எனக்கு சீரியஸ்லி என்னன்ட்டு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்ப கேட்டேன், என்ன ஆச்சுன்ட்டு. அவன் சிரிச்சான். சரி, பேசிக்கலி அந்த டயத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியலன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீலே பண்ணல. ஏன்னா அதுக்கு எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்.
அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாத காரணம் என்னன்னா, நான் ஃபேஸ்புக்ல இல்லாததோ இல்ல ஒரு ட்விட்டர்ல இல்லாததோ, என் ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்டேன் நான் இந்த கொஸ்டின் இன்ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்கா, அவன் ஃபேஸ்புக்ல தான் பார்த்தானா. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பல எண்ணங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறதுனால நமக்கு தேவையா நம்ம ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய விஷயத்துல இருந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓவர் திங்கிங் போறதுக்கான ஒரு டூலா ஆயிடுது இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். புக்லயும் அதான் சொல்லியிருப்பாங்க மேடம். அதான் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன் முன்னாடி. தேங்க்யூ. நன்றிங்க அசோக் மணி. இன்னும் ஒரே ஒரு விஷயம். அந்த 5, 4, 3, 2, 1 சொன்னீங்க. அது கொஞ்சம் என்னால ஃபாலோ பண்ண முடியல. 5 விஷயங்கள பார்க்கணும், 4 விஷயங்கள தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. அத மட்டும் கொஞ்சம் சுருக்கமா மீண்டும் ஒரு இன்ஃபேக்ட் முறை நானும் சொல்லுங்க. நான் இப்போ வெளியில ஜிம்முக்கு வந்துட்டேன். என்னோட புக்கு வீட்டில் இருக்கு. என்னன்னா 5 விஷயங்களை பார்க்கணும், 4 இருந்துட்டு தொட்டு பார்க்கணும், 3 முகர்ந்து பார்க்கணும், ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், 1 டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது இதுவே எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இந்த 2 என்னங்கிறது மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. பட் அதான் நான் சொன்னேனே, அந்த புக்கில் இருக்கிறது மொத்த பாயிண்ட்டுமே நான் இருந்துட்டு எந்த புக்குமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, என்னோட மைண்ட்ஃபுல்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதோட என்னால் ஓகே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பெட்டரா எப்படி பண்றது. நான் சொன்னேன்ல, எங்கேயாவது வெயிட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைஞ்சதுன்னா நான் உடனே என்னோட மூச்சை இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன், இல்லைன்னா பாடியை ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்பேன், இல்லை என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு 3 விஷயம் வச்சிருக்கேன். இந்த 5மே ஃபாலோ பண்ணணும்ட்டு இல்லை, நான் இந்த 3 தான் கரெக்டுன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி அந்த மெட்டா அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னிக். சில பேர் அந்த டயத்தில் ஓகே பாட்டு கேட்கலாம், பாட்டு ஃபோக்கஸாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு டெக்னிக்கு அந்த புக்கில் சொல்லியிருக்கிறது 5, 4, 3, 2, 1. நான் யூஸ் பண்றது இந்த 3 டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மேம். அந்த 2 என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ஞாபகம் வந்ததுன்னா நான் குரூப்ல ஏதோ மெசேஜ் பண்றேன். நன்றி, பார்த்துட்டு. நன்றிங்க அசோக் மணி. நான் தான் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அதனாலதான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி, நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை அசோக் மணி அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. அன்பு சார் அவர்கள் கன்கிராட்ஸ் அசோக் மணி, புக் ரிவ்யூ, சோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் டு ஃபாலோ டே டு டே லைஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. மிக்க நன்றிங்க சார். நித்யாதேவி அவர்களும் செய்தி போட்டிருக்காங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மனப்போக்குதான் எல்லாமே என்ற தலைப்பில் ரமேஷ் நாகராஜன் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.